சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ்ச்செல்வி பேசின பேச்சை கேட்டு வந்த அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் ராஜாங்கத்துறை மருமக இவங்களாம் இருக்க வரைக்கும் இந்த ஊரில் இந்த தொகுதியில் இனிமேல் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ராஜாங்கம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஒரு மருமகளையே இந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு மருமக வெளில பேசுறது அப்படிங்கிறலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் இப்படி குடும்பம் பண்ணுறாங்க, அப்படி குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு மாமனார் மாமியார் என்ன இப்படி தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருமக பேசி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம். அதோட உங்கள் மருமக பேசின பேச்சை கேட்டு மக்கள் எல்லாமே அப்படியே ஓடி வந்தாங்க பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை தாங்க உண்மையிலேயே உங்கள் மருமக உங்களை தூக்கி சாப்பிட்டாங்க. உங்கள் மருமக கூட இருக்க வரைக்கும் வெற்றி உங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரிக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னடா இவள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தா, இவளை வேலைக்காரியாகவே வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே என்னன்னா அப்படி தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. இவள் பாடின பாட்டும் இவள் ஆளும் இவள் பேசின பேச்சையும் கேட்டு இவனுங்க என்னமோ அவள் நிலாவுக்கே போய் சாதிச்சுட்டு வந்த மாதிரி அப்படி பேசுகிறானுங்க, புகழ்ந்து தள்ளுறானுங்க. இதை கேட்டு ராஜாங்கம் வேறு அப்படியே இருக்கார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் மன்னிச்சு ஏற்றுப்பாரோ, அப்படி ஏற்றுக்கிட்டால் நம்ம நிலமெல்லாம் என்னத்துக்கடி ஆகிறது அப்படின்னு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, அத்தாச்சி இதை இப்படியே விடக்கூடாது அத்தாச்சி, இதை இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம பொழப்பு நடுத்தருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் நீ, என்ன நீ பண்ணுறது, இந்த தமிழ்ச்செல்வி நாம் என்ன பண்ணாலுமே அவள் ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே எல்லாத்தையும் உள்டாவாக திருப்பி போட்டுடுறா. நாம் அவளுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை அவள் அப்படியே அவளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறா. இதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில அண்ணி அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. சரிதான் அத்தாச்சி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதுக்காக நாம் அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல, நாமளும் இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியை இப்போது பிரச்சாரத்துக்கு அனுப்புங்க, எந்தெந்த ஊரெல்லாம் உங்களை விடலையோ அந்த ஊருக்கெல்லாம் தமிழ்ச்செல்வியை பிரச்சாரத்துக்கு அனுப்பிவிடுங்க. அவங்க மட்டும் போயிட்டு இங்கே பேசின மாதிரியே பேசினான்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எல்லா தொகுதியிலையுமே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எல்லா ஊர் மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் பெரிய வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் எல்லாமே போகிறாங்க. உடனே ராஜாங்கம் சன்னியாசிட்ட சொல்கிறாரு, சன்னியாசி அமைச்சர்கள் சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவளை போய் பிரச்சாரம் பண்ண சொல்லு, அமைச்சர்கள் சொன்ன மாதிரியே சேதுவையும் கூட அமுச்சு ஒரு துணைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்னியாசி தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. மாமாவை சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்கள் மாமா தான் சொன்னார், உன்னையும் சேதுவையும் பிரச்சாரத்தை போக சொல்லியிருக்காரு, 2 பேரும் கிளம்புங்க, இந்த பக்கத்து ஊர் தெற்கு ஊர்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க போமா அப்படின்னு சொல்லவும், இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் ராஜாங்க மாமாவே நம்மளை பிரச்சாரத்துக்கு போக சொல்லிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் துணைக்கு சேது வர போகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, இனிமேல் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இங்கே சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரிக்கு வயிறு எரியுது. ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சு, இவளை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சுக்கணும்னு நினச்சோம், ஆனால் இவன் என்னமோ இந்த வீட்டுக்கு இவளால் தான் ராஜாங்கத்துக்கு எம்எல்ஏ பதவி வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பில்டப் பண்ணுறாங்களே. அப்படி மட்டும் ஒரு வேளை இவளால் ராஜாங்கம் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அப்புறம் இவளை கையில் பிடிக்க முடியாது. என்ன பண்ணி இதை கெடுக்கிறது, இவளை பிரச்சாரத்துக்கு போக விடாமல் கெடுக்கணுமே. இவள் பிரச்சாரத்துக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே எதிர்க்கட்சியோட பேச்சை கேட்டு ராஜாங்கத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இவள் பிரச்சாரத்துக்கு போய் மக்களோட மனசை மாற்றிட்டானா கண்டிப்பாக மக்கள் எல்லாமே ராஜாங்கத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் இவள் பிரச்சாரத்துக்கு போனதுனால தான் ராஜாங்கம் ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு கதையை கட்டி விடுவாங்க. அப்படி கட்டி விட்டா அப்புறம் ராஜாங்க ஐயாவும் சரி சேதுவும் சரி ஒட்டுமொத்தமாக மனசை மாறி அப்புறம் தமிழ்ச்செல்வியை ஏற்றுப்பாங்களே, அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி போஸ்கிட்ட சொல்கிறாங்க. டேய் போஸு, இந்த தமிழ்ச்செல்வி பிரச்சாரத்துக்கு போகிறாடா, ஏதாவது பண்ணி தடுக்கணும்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே போஸ் சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா, சேது வேணால் கூப்பிட்டு சரக்கை வாங்கி கொடுத்துட்றான், காலையிலேயே அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதை ஆகிடுவான், அப்படி போதை ஆகிட்டானா அவன் போக மாட்டாள அப்படின்னு சொல்கிறாங்க. அடே மக்கு மக்கு மக்கு, அவன் போதை ஆகிடுவான் ஓகே, பிரச்சாரத்துக்கு போகும்போது தமிழ்ச்செல்வி தானடா அங்கே சேதுவாக பேச போகிறான், தமிழ்ச்செல்வி தானே பேச போகிறா, அப்படி தமிழ்ச்செல்வி பேசிட்டா அப்படின்னா மக்கள் எல்லாமே தமிழ்ச்செல்வி பேச்சை கேட்டு ராஜாங்கத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, அப்புறம் நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காதரா போஸு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த எலெக்ஷனில் உங்கள் பெரியப்பா தோக்கணும்,
தோத்தா தான் அடுத்த முறை எலெக்ஷனில் நீ நிற்க முடியும். அப்போ தான் நீ நின்று ஜெயிக்க முடியும். அதனால் இந்த முறை உங்கள் மாமா உங்கள் பெரியப்பா தோக்கணும்டா போஸு, அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணடா போஸு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே போஸு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே போஸ் சொல்கிறான், ஏம்மா நாம் வேணா பெரியப்பாவே போட்டுட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான் போஸு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா போஸ் சொல்கிற, அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா முடியாது, இப்போது நம்ம குடும்பத்தில் எல்லாமே இருக்கிறது பெரியப்பா தான். அது மட்டும் இல்லை, அவர் இப்போ தான் அறிவிச்சார் என்ன தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிட்டு. அவருடைய வாரிசை என்ன அறிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் மட்டும் நாம் சரியாக ஸ்கெட்சு போட்டு ராஜாங்க பெரியப்பாவை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ராஜாங்கத்துக்கு பதில் யார் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். அந்த இடத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி நான் தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லி நான் நின்றுடலாம். அப்போது என்றைக்கும் கிடைக்க போகிற பதவியை நாம் இன்றைக்கி தட்டி பறிச்சிடலாம். அதோட நீ ஆசைப்பட்ட மாதிரி சொத்தி நம்ம அடைஞ்சிடலாம். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரைட்டாக போஸு, ஆனால் நம்ம ராஜாங்க பெரியப்பாவை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த பழி தூக்கி யார் மேலே போடுறது? ஆனால் இங்கே சேது இருப்பான், தமிழ்ச்செல்வி இருப்பா, இவெல்லாம் மீறி நம்ம எப்படி சொத்தை ஆட்டே போகிறது அப்படின்னு சொல்லவும் இங்கே போஸ் சொல்கிறான், அம்மா என்னம்மா சொல்கிற, நாம் இப்போது பிரச்சாரத்தப்போ தான் ராஜாங்க பெரியப்பா போட்டு தள்ள போகிறோம். அப்படி பிரச்சாரத்தை போட்டு தள்ளும்போது தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு நீ பண்ண துரோகத்துக்கு தாண்டா உனக்கு இந்த கதி அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போது இதெல்லாம் பண்ண தமிழ்ச்செல்வி தான் வந்துடும். அப்படி தமிழ்ச்செல்வி பண்ணிட்டான்னு சொல்லி அவள் தூக்கி உள்ளே போட்டோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சேது தான் அப்பாவே கொண்டுட்டாலே அப்படின்னு சொல்லி நினச்சி குடிச்சு அழிஞ்சு போயிடுவான். அப்புறம் யாரும்மா நம்மளை கேட்க போகிறா, நாம் வைக்கிறது தான் சட்டம், என்னம்மா அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஈஸி சொல்கிறாங்க, போஸு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் போஸு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நீ சொன்ன மாதிரி சரியாக நடந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. ஆனால் இந்த விஷயம் மட்டும் கடுகளி வெளியே கசிஞ்சாலும் போதும், அப்புறம் நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லைடா போஸுன்னு சொல்லம்மா. அதெல்லாம் நம்மக்கிட்ட பக்கமான ஆளுங்க இருக்காங்க, அவனுங்கள்ட்ட காசை கொடுத்தா போதும், அவனுங்க தெளிவாக பிளான் பண்ணி முடிச்சு விட்ருவானுங்க. நீ ஓகேவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏய் போஸு, இது என்னுடைய பல நாள் கனவுடா போஸு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன், நீ சைடா பார்த்துப்போம் அப்படின்னு இங்கே ஈஸி சொல்கிறாங்க. டேய் போஸு, இந்த விஷயம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரியக்கூடாது, காது வச்ச மாதிரி முடிச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு கிளம்புறான். இங்கே சன்னியாசியும் ராஜாங்கமும் எப்போதும் போல் தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் ஒரு பக்கம் அமுச்சு விட்டுட்டு இங்கே சன்னியாசியும் அதே மாதிரி ராஜாங்கமும் ஒரு பக்கம் போகிறாங்க. அப்படி போகும்போது போஸு இங்கே ஆள் செட் பண்ணுறான். இது மாதிரி வெளியூர் ஆளுங்களை அழைச்சி வந்து ராஜாங்க பெரியவா போட்டு தள்ளிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே போகிறாங்க. இந்த விஷயத்த மலர் கேட்டுறாங்க. மலர் கேட்ட உடனே நேராக கால் பண்ணி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் இது மாதிரி எங்கள் அத்தையும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து ராஜாங்க பெரியப்பா போட்டு தள்ளத்துக்கு ஆள் செட் பண்ணியிருக்காங்க, இந்த ஊருக்கு போகும்போது தான் போட போகிறாங்களாம், நீ உடனே சேதுகிட்ட சொல்லி அங்கே போக சொல்லு அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி உடனே சொல்கிறாங்க சேதுக்கிட்ட, இந்த மாதிரி ராஜாங்க மாமாவுக்கு உயிருக்கு ஆபத்து, நீ உடனே வண்டி திருப்பாங்க போகுன்னு சொல்கிறாங்க. என்ன கடவுள் உளறிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிரச்சாரத்தை பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை நீ வண்டி திருப்புன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி திருப்பிக்கிட்டு ராஜாங்க மாமா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரே கலவரமாக இருக்குது. ராஜாங்காவை 4 பேர் வந்து வெட்ட ட்ரை பண்ணுறாங்க. ராஜாங்கம் வேட்டியை மடித்து கட்டிட்டு அவங்களாம் போட்டு அடித்து போட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. சேது ஓடி போய் அவன் பங்குக்கு அங்கேருந்து எல்லாரையும் அடித்து துரத்துறாங்க. அப்போ தான் ராஜாங்கம் அருவாள் எடுக்கிறாரு, எடுத்து ஒருத்தனை வெட்ட போகிறாரு. அப்போ அவன் கெஞ்சுறான், ஐயா விட்டுருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. உடனே யார் அனுப்புகிறான் அவங்களெல்லாம் அப்படின்னு கேட்க அவன் முதல்ல சொல்ல மறுக்கிறான். அதுக்கப்புறம் வெட்ட போகும்போது சொல்கிறான் உண்மையை, ஐயா போஸ் ஐயா எங்களை அமிச்சாரு அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க அப்படியே நில குறைஞ்சி போயிடாரு. வெட்ட வந்து அருவாள் அப்படியே பொத்துன்னு கீழே போகிறாரு. சன்னியாசி ஓடி போய் அண்ணன் என்னென்ன இப்படி பண்ணிட்டான் போஸ் பையா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. சேது சொல்கிறாங்க. சேது ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு எங்கள் ஹோட்டலில் அடிச்சு நோக்க சொன்னதும் ஈஸ்வரி தான், இன்றைக்கி உங்களையே கொலை சொன்னதும் ஈஸ்வரி தான். ஸோ ஈஸ்வரியத்தை அந்த வீட்டில் இருந்துட்டு இன்னும் என்னென்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, போஸ் நல்லவன் கிடையாது மாமா, நீங்கள் தான் போஸை நல்லவன் நினச்சி உங்கள் வாரிசுன்னு சொல்கிறீங்க, ஆனால் போஸ் எவ்வளோ பேர் கெட்டவன் தெரியுமான்னு சொல்லி மலருக்கு ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. மலர் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க போஸை பற்றி. அப்போ தான் ராஜாங்கத்துக்கும் தெரியுது, சன்னியாசிக்கும் தெரியுது, சேதுக்கும் தெரியுது, நம்ம வீட்டில் இது வரைக்கும் இந்த வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஈஸ்வரி தான், ஈஸ்வரியும் போஸும் தான் வீட்டிலேருந்து உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ராஜாங்கம் புரிஞ்சுக்கிறாரு. சன்னியாசி பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு, அண்ணன் அவளாக இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுண்ணே, அவளை இன்றைக்கே வெட்டி கண்டதமாக புதைச்சிடறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமே சன்னியாசி அருவாள் தூக்கிட்டு கிளம்புறாரு. ராஜாங்கம் உடனே நிறுத்து சன்னியாசி, வேணாம், என்றைக்கும் நான் உனக்கான பாகத்தை பிரித்து கொடுத்துருக்கணும், பிரித்து கொடுக்காத தப்பு பண்ணிட்டேன், அதுதான் இப்போ பணம் இங்கே வந்து நிற்கிது,
இன்றைக்கே நான் உனக்கு அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணா என்னண்ணா அவளுக்காக நீ என்னை வெட்டி விட்டு ட்ரை பண்ணுறியா? அண்ணா எனக்கு நீ தானே முக்கியம், அவன் எனக்கு முக்கியம் இல்லை, இன்றைக்கி அவளை கண்டதமாக வெட்டி புதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி அருவாள் தூக்கிட்டு கிளம்புறாரு. ஸோ கண்டிப்பாக ஈஸ்வரி சன்னியாசிட்ட எப்படியாவது ஏதாவது சொல்லி தப்பிப்பாங்களா, இல்லை ஈஸ்வரிய கதை இன்னிட முடியுமா, தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் மருமலாக ஏற்றுப்பாரா, சேதுவும் தமிழ்ச்செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.